சில அரசியல்ல வந்து நீங்கள் இப்படிதான் போயிட்டு இருக்கணும் பொழுது, ஒரு முக்கியமான அரசியல் தலைவருடைய இயற்கையான மரணம் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே வந்து வேற ஒருத்தருக்கு அனுதாப ஓட்டாக மாறும் பொழுது, பல ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இன்னும் வந்து ஒரு 7 மாசம் இருக்கு கையில. இந்த 7 மாசத்துக்குள்ள ஒவ்வொரு கட்சியும் வந்து கிரவுண்ட்ல இறங்கி என்ன செய்ய போறாங்கன்றத பொறுத்தும், யார் யார் மீதெல்லாம் இருக்கக்கூடிய அதிருப்தியான உண்மையான பிரச்சனைகள்லாம் வெளியில வந்து, அது எவ்வளோ பெரிய பூதாகரமா வெடிக்க போகுதுன்றதும் பொறுத்திருந்து பார்க்கும்போது, களம் நிச்சயமாக மாறும் பீட்டர். ஆனா வந்து நிச்சயமா இப்ப திமுக இப்படி இந்த ஒரு கூட்டணி இருக்குல்ல, இந்த கூட்டணியோ அல்லது அதிமுக, பிஜேபி கூட்டணி கண்டிப்பா இந்த கூட்டணி அப்படியே இருக்கும்னு நம்ம சொல்லிறவே முடியாது. தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோல்ல வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு பிறகு, அதிமுக அந்த நேரத்தில வந்து எடப்பாடி, பிஜேபி வேணான்ட்டு வெளில வர்றதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி. அதுவரைக்கும் தான் நீ என்ன மிரட்டிருவ. கொடநாடு வழக்குன்னுவ, அதுன்னுவ, இதுன்னு தூக்கி உள்ள வச்சுட்டு என்ன மிரட்டிருவ. இப்போ வந்து தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோல் வந்துருச்சு. நான் ஜெயிச்சுட்டு நான் வந்து உட்காந்துட்டேன்னா, நீ அதுக்கப்புறம் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில நானும் விஜயும் கூட்டணி வச்சுட்டு போறோம்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிய கூட மூவ் பண்ணலான்னும் பொழுது, களம் எப்ப வேணாலும் மாறும். பட் ஆனா அதுவரைக்கும் இந்த இதில சொல்ற மாரி தான் வச்சுக்கங்க. வடிவேலு அவங்க தங்கச்சி வந்து மேகலைய வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு செந்திலும், கவுண்டமணியும் வந்துட்டு பொண்ணு பார்க்கும்போது மாறி மாறி உண்மைய சொல்லிக்கிறானுங்க அப்படின்ற மாரி, அதுக்குள்ள அவர் மீது ஒரு குற்றச்சாட்டும், இவர் மீது குற்றச்சாட்டும், திமுக, அதிமுக மாறி மாறி நீங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு, நீங்கள் செய்த ஊழலை வெளிக்கொண்டு வந்து பகிரங்கமாக மக்கள் மத்தியில சொல்லும்பொழுது, இது விஜய்க்கு இன்னும் ப்ளஸ்ஸா தான் மாறும். ஸோ யங்ஸ்டர்ஸ் 2வது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்குமே என்னன்னா, ஒரு மாறுதல் தேவைப்படுகிறது. தொடர்ச்சியா பார்த்துட்டோம். 2 ஆட்சியும் பார்த்துட்டோம். என்ன பெரிய இங்க சமூகத்தில பெரிய மாற்றத்தை ஏற்பட்டோ, இல்ல பொருளாதார ரீதியாக நாங்க மேம்பட்டு வந்துட்டோம்.